யுஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படின்னு நிறைய நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்திருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட் 12 o'clock யுஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் இல்லை. அவங்களால அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அவங்க பெனிஃபிட்ஸுன்னு சொல்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் அது மாதிரி சில பல பெனிஃபிட்ஸ் அந்த கண்ட்ரியில் இருக்குல்ல, அதெல்லாமே அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு கிடையாது. இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது எல்லாமே ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் இல்லை. அந்த ஃபண்டை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கடன் வாங்குறதோ வெளில வாங்குறதோ அப்படின்ற ஒரு டிசிஷன் ஆப்போசிட் கட்சியெல்லாம் ஓட்டு அகெயின்ஸ்டாக பண்ணிட்டாங்க. ஸோ மெஜாரிட்டி ஓட்டு வரல. ஸோ யூஎஸ் கரண்ட் கவர்மெண்ட்டால் ஃபண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களால கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பே பண்ண முடியல. ஸோ அத்தியாவசிய கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி, அவங்களுக்குலாம் 1 week 3 days to 1 week சேலரி கட் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. சில டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஒரு பேங்கிங் சர்வீஸோ ஒரு கார்ப்பரேஷன் சர்வீஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் சர்வீஸ் பண்ணுற அந்த மாதிரி செக்டாரில் எம்ப்ளாயி லே ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்குன்றது October 1 and 2 அந்த டேட்ஸில் 1 lakh எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி வில் பி லேட் ஆஃப் அப்படின்ற நியூஸும் வருது. ஸோ ஓவராலாக இந்த டிசம்பருக்குள்ளே 3 lakhs எம்ப்ளாயீஸ் அவங்க கவர்மெண்ட்டே லே ஆஃப் பண்ண போகுது. ப்ரைவேட் செக்டர் லே ஆஃப்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதான் பெரிய நியூஸாக இருக்கும். 3 lakhs எம்ப்ளாயி கவர்மெண்ட்டே லே ஆஃப் பண்ணுறதுக்கு பிளானில் இருக்குது. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, டாலரோட மதிப்பு குறையும். ஸோ டாலரோட மதிப்பு குறைஞ்சால் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற அதர் கண்ட்ரி கரன்சி இன்க்ரீஸ் ஆகும். ருப்பியும் அப்ரிஷியேட் ஆகும் டாலர் டிக்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ இம்போர்ட்டு பண்ணுறாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா டாலரில் யார் யார் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அது எல்லாமே பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரி டாலரில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பூஸ்டாக இருக்கும். ஏன்னா அவங்க கண்ட்ரி கரன்சி வில் பி மோர் வேல்யூட் தென் டாலர். ஸோ இப்போ 88 சம்திங் நம்ம இந்தியன் கரன்சி இருக்குது. ஸோ இந்த நியூஸ்னால் நம்மளது அகேன்ஸ்ட் டாலர் 88 இருக்குது கரண்ட்டாக. இந்த நியூஸ்னால் ஒரு 87 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 1 rupee கெயின்ற மாதிரி தான். ஸோ இதோட அதர் இம்பேக்ட் எங்கே இருக்குன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில், எஸ்பெஷலி கோல்டு அண்ட் சில்வர். ஆல்ரெடி இந்த நியூஸ் ஃபேக்டர் ஆகிடுச்சு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ஆல்ரெடி இன்றைக்கி 2% ப்ளஸ் அப்பாக இருக்குது. நாளைக்கு லீவ் டியூ டு காந்தி ஜெயந்தி. ஸோ ஃப்ரைடே ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக நான் கோல்டு அண்ட் சில்வர் வில் பி அப் ஃபார் சம் மோர் பர்சன்டேஜ். ஸோ ஸ்டே இன்வெஸ்டட் இன் கோல்ட் பீஸ் அண்ட் சில்வர் பீஸ் ஃபார் லாங் ரன். Nifty, I think will have a positive opening on Friday. Let's see. We'll track this news. இன்னைக்கு நைட்டு தான் தெரியும். அதுக்குள்ளே யூஎஸ் கவர்மெண்ட் எதாவது ரியாக்ட் பண்ணி ஃபண்டிங் எங்கன்னா ஏற்பாடு பண்ணி இதை பண்ண போகிறாங்களாங்க. பட் மோஸ்ட்லி ட்ரம்ப்பே லே ஆஃப் பண்ணுன்ற இன்டென்ஷனில் தான் இருக்கிறாங்க. எலான் மஸ்க்கு ட்ரம்ப்பும் ஒன்றா இருந்தபோது எலான் மஸ்க் இதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸே பண்ணியிருக்கிறார். பண்ணி எந்தெந்த செக்டாரில் எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ணுன்ற ஒரு ஸ்டடியே பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறார் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். ஸோ கோல்ட் பீஸ், சில்வர் பீஸ் வில் டெஃபினெட்லி டிசம்பருக்குள்ளே பை பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பை பண்ணியிருக்கணும். பட் இல்லைனா கூட திஸ் இஸ் டைம் டு பை. டிசம்பருக்குள்ளே இட் வில் ஹாவ் another 10% ஆஃபர் சர்க்கிட். தேங்க்யூ.